தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. மக்களுடைய வரி பணம் அவ்வளவு இனிக்குது. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பந்து களத்திலே நிற்க தெரியல, கரூரில் விட்டுட்டு ஓடணும். அப்படி பாலியல் தொல்லை நடக்குது. அந்த 10 வயசு சிறுமியை போய் என்ன ஏதுன்னு போய் வீட்டில் பார்க்கல. ஃப்ளைட்டில் போனார், பஸ்ஸில் போனார், மக்களை சந்திக்கவே இல்லை. இந்த தமிழ்நாட்டு மண்ணு கூட காலடியில் படலை. ஸ்மார்ட் ஒர்க் அரசியல் பண்ணார். அவர் இன்னைக்கு ஜெயிச்சிட்டார். 16 வருஷமாக வேர்வை சிந்தி காற்று மழையும் வெயிலும் பார்க்காம மக்களோடு சேர்ந்து அனகாபுத்தூர் வீடா உடனே இடிப்பா உடனே போனார். மலையில் மாடு மேய்க்க விட மாட்டேங்கிறா, உடனே போனார். மீத்தேன் கம்பெனி ஆரம்பிக்கிற உடனே போனார் சீமான். அவரை உதறி தள்ளிட்டாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, உண்மை வெல்லாது. இந்த தமிழக மக்களே ஃப்ராடு, ஃபேக்குங்க, ஐயோக்கியனுங்க. உண்மை. இந்த தமிழ் மண் யாருக்காக இந்த மண் இது சொல்லும் பார்க்கலாம். தமிழருக்காக மண். நாம் எந்த அரசியலை தேர்ந்தெடுக்க வேண்டும்? தமிழ் தேசிய அரசியலை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும். எதற்கடா இந்த மண்ணிலே ஆரியனும் திராவிட அரசியல் மயிரப்படுங்கவா? ஏண்டா எதுக்குடா? நம்ம அரசியல் தமிழ் தேசிய அரசியல் நாம் பார்த்துக்கலாம். அப்போது இவங்க ஆரியர்களும் திராவிடர்களும் எதற்கு இங்கே? துரத்த வேண்டிதானே. மக்கள் பணத்தை 1 ரூபா நான் எடுக்க மாட்டேன். பயங்கரமா டயலாக் பேசினா அப்படி இந்த விஜய். இங்கேருந்து டெல்லி பிரதமரை பார்க்க போறதுக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஒரு நாளைக்கு 50,000 ரூபான்னு சொல்லி வாடகைக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அங்கே போய் பார்க்கிங் நிப்பாட்ட 1 மணி நேரத்தை பார்க்கிங் நிப்பாட்டுறதுக்கு 2,50,000 ரூபா. யாரு காசுடா இது? எங்க மக்களுடைய வரி பணம்டா. இந்த 50 லட்சம் ரூபா வேற ஒரு ஸ்கீமை நீங்க தயார் பண்ணி அதுக்கு மக்களுக்கு உதவி பண்ணிக்கலாமே. அப்போ பேசுறது மட்டும்தான், நான் மக்களை காசு நான் எடுக்க மாட்டேன், 1 ரூபா வேண்டாம். என்ன மாதிரி டைலாக் பேசுன விஜய்? மக்களை பைத்தியக்காரனாக்காத. இப்போதான் ஒருத்தர் 5 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு மக்களை பைத்தியக்காரனாக்கிட்டு போனான். திமுக காரன். அவனும் திராவிடன், நீயும் திராவிடன் தான். நீ என்ன தமிழனா? தமிழன் கிடையாது, நீ ஒரு திராவிடன். படித்த இளைஞர் வேலை வாய்ப்பு இல்லை. படித்த இளைஞர் வேலை வாய்ப்பு முற்றிலும் கிடையாது. கஞ்சாவுக்கும் மதுவுக்கும் போதையாய் வாழ்ந்துட்டு இருக்கிறான். பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு இல்லை. விவசாய நிலம் களவு போகுது, மலைவளம் களவு போகுது. வடக்கன் உள்ள வந்துட்டு கொலை கற்பழிப்பு பாலியல் தொல்லை செயின் பறிப்பெல்லாம் பண்றான். தமிழர்களுக்கு பயமா இருக்கு, இங்க அச்சுறுத்தலா இருக்கு. என்னடா? அதற்காக தான் இந்த நிலத்திலே சீமான் வந்தாதான்டா சரியா இருக்கும். வேற எந்த மயிராண்டி வந்தாலும் இந்த நிலத்தை காப்பாற்ற முடியாதுடா. முடியாது. நாம வாக்களிச்சுக்கிற இவ்வளவு நாளா வாக்களிக்கிறது யாருக்கு? திராவிடருக்கு வாக்களிச்சிட்டு இருக்கிறோம். நாம தமிழருக்கு வாக்களிச்சோமா? தமிழன் அப்படியும் என்ன பண்றான்? தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன பண்றான்? 1 சீட்டு, அரை சீட்டு, துண்டு சீட்டுக்கு கேவலம் 30 கோடி 40 கோடி ஆரியங்கிட்டி திராவிடங்கிட்டி வச்சு கூட்டணி போட்டுட்டு இந்த நிலத்தை நடக்கிற அனுதியெல்லாம் தட்டி கேட்க மாட்டேங்கிறான். ஒரே ஒரு மகன் சீமான் மட்டும் தட்டி கேட்கிறான். அதையும் நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. சினிமா கவர்ச்சி மோகம், திராவிடனுடைய இலவசம் பொய்யான வாக்குறுதி தமிழர்களை அடிமையாக்கி வைக்கிறதாடா. ஐயோக்கிய பசங்களை சொல்லும் பார்க்கலாம். தமிழர்களை அடிமையாக்கி வைக்கதா? எவ்வளவு காலண்டா இந்த நிலத்திலே அனுதிகள் எல்லாம் சகித்து கொண்டு வாழ முடியும்? உடம்புல ரத்தம் இல்லையா? தமிழன் என்று எவனும் சொல்லாதீங்கடா. ஐயோக்கிய பசங்களை, தமிழன் என்று எவனும் சொல்லாதீங்கடா. இந்த நிலத்திலே நடக்கிற அனுதியெல்லாம் தட்டி கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆட்சி அதிகாரம் திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் கொடுத்துட்டு தமிழன் நாங்கள் கொத்தடிமைகளாக இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன செய்யறது? ஒன்றும் பண்ண முடியல. வேஸ்ட். வேஸ்ட்.